ஹாய் 4 ஆர்டர் பேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? வாங்க. ரீசெண்டாக ரீஸ்டாக் பண்ணது நம்மளுக்கு 2 ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று தி பியர் ஹவுஸ் ஷர்ட் அண்ட் இன்னொரு ஃபார்மல் பேண்ட். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் என்கிட்ட 2 ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அதை ஒரு 10 டேஸ் ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னார். இன்றைக்கி அவர் கால் பண்ணிட்டாரு. இந்த ஆர்டரையும் சேர்த்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அந்த 2 ஷர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூஎஸ் போலோ அண்ட் ஒரு ஷர்ட். இந்த 2 ஷர்ட்டை நம்ம அழகாக அவருக்கு மடித்து பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தி பியர் ஹவுஸ் அண்ட் ஃபார்மல் பேண்ட் நம்ம ரெண்டுமே அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. அந்த 4 ஆர்டர் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி அழகாக நம்ம பேக்கில் எடுத்து வச்சு கொரியர் அனுப்ப கிளம்பியாச்சு. ஃபாஸ்ட்டாக என்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி டேரெக்டாக நம்ம கொரியர் ஆஃபீஸுக்கு போயாச்சு. நான் மோஸ்ட்டாக கொரியர் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ணுவேன். நான் போன டைமிங் பார்த்தீங்கன்னா 2 o'clock. அங்கே ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அது என்ன இஷ்யூனா, சர்வர் எரர் இஷ்யூ ஆகிடுச்சு. ஏன்னா 3 o'clock போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுருவாங்க. 1 hour நான் அங்கேயே வெயிட் பண்ணி அனுப்ப முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் முடியல. அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கே வந்தாச்சு. ஈவினிங்காக நம்ம எஸ்டி கொரியர் மூலிமா அழகாக இந்த எல்லா ஆர்டருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. என்னை நம்பி ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்களும் த்ரிஃப்டிங் கிளாத் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. த்ரிஃப்டிங் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கான ரீசன், சிக்பேட் மார்க்கெட்டில் பிராண்டட் ஷர்ட் அண்ட் பிராண்டட் ஜாக்கெட் அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கல. அப்படி கிடைச்சாலுமே டேமேஜ் பீஸ் மட்டும் தான் கிடைச்சிருந்தது. அதனால் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சீக்கிரமாக நான் ஒரு பெரிய சப்ளையர் கிட்ட பல்காக ஆர்டர் பண்ண போகிறேன். கேஜ் கணக்கில் ஆர்டர் பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட் நான் சீக்கிரமாக தரேன். தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.